சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே, சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே, சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு அதிசயமே, சின்னஞ்சிறு விரல் கொண்டு. ஆமா ஆண்டி, நானும் தாராவும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். அம்மா, ஆதி சார் அவங்க வீட்ல எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்கம்மா. நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஆண்டி 20 daysல பண்ண சொல்லியிருக்காங்க. என்னது 20 daysலையா? ஆமாம்மா, நீ எப்பவுமே தாராவோட கல்யாணத்தை பற்றி தானே யோசிப்ப. இப்போ நீ 20 daysன்னு கேட்குற. அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு தாண்டி. ஆனால் எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை. நீ மட்டும் என்ன பண்ணுவ? அம்மா, அங்கே நிற்கிறார்ல ஆதி, அவர் பெரிய குடும்பத்து பையம்மா. ஆனாலும் அவங்க வீட்டில் பார்த்தீங்களா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நீ இப்போ வேண்டான்னு சொன்னா அக்கதமாக பாவம். ஆமாம் ஆண்டி, நான் பார்த்த வரைக்கும் ஆதி சார் ரொம்ப நல்லவர். நம்ம தாராவை மட்டும் இல்லை, உங்கள் 2 பேர்த்தையும் கூட சொந்த அம்மா தங்க மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டி, நீங்கள் சீக்கிரம் குணமாயி வந்து தாராக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அம்மா, தாராவையும் உங்களையும் நான் நல்லா பார்த்துப்பேம்மா, கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. சரிப்பா. அம்மா, உங்களுக்கு ஆதியை பிடிச்சிருக்காம்மா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேம்மா. இது உங்க அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிப்பியா? அடியே. அம்மா, சரிம்மா, பட் இவங்க குடும்பத்தை பற்றிலாம் எதுவுமே தெரியாதே. உங்களுக்கு என்னென்ன கேட்கணுமோ கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என் குடும்பத்தை பற்றி நீங்கள் என்னென்ன விசாரிக்கணுமோ விசாரிச்சுக்கோங்க, வேணா வெளியே கூட விசாரிச்சுக்கோங்க. சரிப்பா, உங்களுக்கு எப்படி தாராவை தெரியும்? என் கம்பெனியில் தாம்மா ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க்கா? இப்போ தானே ஜாயின் பண்ணா? அம்மா இல்லைம்மா, எனக்கு முதல்ல ஆதியை தெரியும். அது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது இசை காம்படிஷனுக்கெலாம் போவேன்ல, அங்கே ஸ்கூலில் எனக்கு இவரை தெரியும். எனக்கு அப்போ இருந்து ரொம்ப பிடிக்கும்மா. அப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இவங்க கம்பெனிலேயே ஜாயின் பண்ணிக்க இவர் தான் சொன்னார். ஓ, அதுக்கு தான் எனக்கு லேட்டாக வந்தியா? கேட்டதுக்கு ஏதோ ஃபார்மாலிட்டிஸ்னு. அப்போ தம்பி கூட இருந்துட்டு தான் வந்திருக்க. என்ன தாரா, என் கூட இருந்துட்டு வந்தீங்களா? இல்லை ஆதி, அன்றைக்கி ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கணும்னு தான் இருந்தேன். அதான் அவங்க அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போய் சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவே ஜாலியாக பேசுகிறாங்கங்க, நீங்கள் என்னோட அண்ணா கண்ணில் தண்ணி விட்டுட்ருக்கீங்க. ஆனால் அந்த தண்ணி கீழே மட்டும் வராது, கண்ணுக்குள்ளேயே நிற்கும். அழுகுறீங்களா இல்லை? ஆதி, என்ன கேட்குறீங்க அவங்க இந்த அம்மா? அவங்க கிட்ட நான் நடிப்பேனா? ஏய், கூல் கூல் கூல், நான் சும்மா சொன்னேன். இல்லை, சில பேர்த்துக்கு கண்ணிலே தண்ணி நிற்கும், உங்களுக்கும் அதே மாதிரி தான் நிற்குது. சாரி தாரா. பரவாயில்ல, இது வந்து அம்மா. ஆமாம் ஆண்டி, என் கூட தான் இருந்தாங்க. என்னது, உங்க கூடயா? ஏன் தாரா, அவங்களே நம்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதில் ஏன் தாரா பூந்து விளையாடுறீங்க? சரிப்பா, எனக்கு தாராவோட விருப்பம் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் என்ன ஆண்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் ஜெஸியும் எங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க. தாரா ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாங்க அதெல்லாம். ஐயோ, அதெல்லாம் வேணாம்ப்பா. என்ன வேணாம், நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கீங்க. ஆமாம்மா, நீங்களும் தரவும் தனியாக என்ன பண்ணுவீங்க? இல்லைம்மா, இவங்க வீட்டில் எங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் பார்த்துக்குவேன் எல்லாத்தையும். ஓகே தம்பி, நான் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வந்து பார்க்க சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னே தெரில. உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை, இந்த டைமில் சிரிக்கிறதா? என்னப்பா நீங்கள் உங்கள் 2 பேர்த்துக்கும் இன்னும் கொஞ்ச நாளாக கல்யாணம்னு சொல்கிறீங்க. நீங்கள் சந்தோஷப்படாமல் இதுக்காகலாம் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. எனக்கு சீக்கிரம் சரியாயிடும். அப்படி சொல்லுங்க ஆண்டி, நீங்கள் தான் இதுக்கெல்லாம் கரெக்டு. உங்கள் 2 பொண்ணுங்களும் சரியான அள்ளு மூஞ்சிகளாக இருக்குது. நானும் பார்த்ததெல்லாம் அழுதுகிட்டே தான் இருக்காங்க, வேலை எதுவும் செஞ்ச மாதிரி தெரில. சும்மா இருங்க ஆதி. ஏங்க, நான் ஆண்டிகிட்ட பேசுகிறேன், உங்களுக்கு என்னங்க வந்தது? எதுக்குப்பா அவளை வாங்க பொங்கன்னு சொல்கிற? உரிமையாக மாடி பொடி தாரா அப்படி கூப்பிடு. ஓகே அம்மா. அப்போ நம்ம வீட்டில் சீக்கிரம் டும் 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 தான். ஆமாம் ஜெசி, தாராக்கு கல்யாணம். இனி என்ன, நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஆதி, ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. ஐ லவ் யூ ஸோ மச். எங்கள் அம்மா இவ்வளோ சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததே இல்லை.
உங்களை எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை யாருக்கு தான் பிடிக்காது? எவ்வளோ நல்ல மனசோட இருந்தா எல்லாத்துக்குமே பிடிக்கும் தானே. லவ் யூ ஸோ மச் அப்படின்னு கத்தி சொல்லணும் போல இருக்கு. ஆனால் சொல்ல முடியலையே. இந்த ஒரு வருஷத்தில் உங்கள் மனசை எப்படியாவது மாறிடணும். தாரா தாரா சொல்லுங்க ஆதி. என்னாச்சு தாரா? தேங்க்யூ ஆதி. அது தாரா, உணர்ச்சி வசப்படாதீங்க. இது வெறும் கான்ட்ராக்ட் தான். எங்கள் அப்பா ப்ராஜெக்ட்லாம் திருப்பி வாங்கிக்குவேன்னு சொன்னதுனால ஆகிற மேரேஜ். இது வெறும் பிஸ்னஸ் டீல் மாதிரி தான், அதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு வெறும் பிஸ்னஸ் டீலாக இருக்கலாம் ஆதி. ஆனால் நீங்கள் மட்டும்தான் என் உயிர். அது என்றைக்குமே மாறாது. தாரா, என்ன யோசிக்கிறீங்க? இல்லை ஆதி, நான் எதையும் மறக்கல. எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம வீட்டில் அந்த 5 வருஷம் லவ்லாம் பொய்யாதான் சொன்னோம் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது. என் மைண்டில் இருக்குது. இதே பொய்யா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி தெரிய மட்டும் கூடாது. கண்டிப்பாக இந்த பொய்யை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவோம். ஏன்னா இதுதான் நம்ம கான்ட்ராக்டை மறைக்க போகுது. ப்ளஸ் எங்கள் வீட்லேயும் இதே போய் தான் போய் சொல்ல போகிறேன். இவ்வளோ நாளாக ஏன் பண்ணிக்கலன்னு கேட்டால் இவ்வளோ நாள் நான் படிச்சுட்டு இருந்தேன், நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லுங்க ஆதி. தாரா, தேங்க்யூ ஸோ மச். நான் தான் ஆதி தேங்க்யூ சொல்லணும். எதுக்கு? எங்கள் அம்மாவை காப்பாற்றினதுக்கு. உங்கள் அம்மாவை நான் காப்பாற்றலையே, இந்த அக்கா தான் காப்பாற்றினாங்க. அதே நீங்கள் தானே என்னதான் இருந்தாலும் அமௌண்ட் கொடுத்தீங்க. கொடுத்தேன், ஆனால் கான்ட்ராக்ட் போட்டு தானே. எனக்கு என்ன நினச்சா கேவலமாக இருக்கு தாரா. ஆனால் புரியுது, உங்கள் சுச்சுவேஷன் அப்படி தானே எனக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் நான் ஃபோர்ஸ் பண்ணாதி. ஸோ இதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட தேவையே இல்லை. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பரிபூர்ண சம்மதம். தாரா, ஆமாம். என்னுள் என்னை கண்டவள் யார் என்று என்னை காணச் செய்தாள். கேளாமல் நெஞ்சை கொய்தவள் சிற்பம் செய்து கையில் தந்தாள். யுகம் யுகம் காண முகம் இது போதும். புகலிடமின்றே உந்தன் நெஞ்சம் மட்டும் போதும். மறு உயிர் தந்தாள், நிமிர்ந்திடச் செய்தாள். நகர்ந்திடும் பாதை எங்கும் வாசம் வீச வந்தாளே. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். டியாதி, பொண்ணும் பின்னாடி போன கம்பெனியை காப்பாற்ற முடியாதுடா. கம்பெனி நம்பர் 1 கொண்டு வரணும். அவளை கான்ட்ராக்ட் மறச்சுன்னு சொல்லிட்டு நீயே அதை மறந்துடுவ போலையே. தாரா, சொல்லுங்க ஆதி. நான் கிளம்பவா? ஓகே ஆதி. சரி, ஓகே. நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸ் வந்துடுவீங்கல்ல? இல்லை ஆதி, நாளைக்கு ஜெஸி காலேஜ் போக சொல்லுங்க. நான் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு காலையில் நேரத்துலேயே ஆள் அனுப்பிடுறேன். இல்லை அவங்க அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. ஓகே ஆதி. நீ அம்மா அப்படியே கிளம்பிடுடா ஆதி. அம்மா, அம்மா, வந்துட்டியாப்பா? அம்மா, நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ஆப்ரேஷன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஆப்ரேஷனா? ஆமாம், ஆக்சிடென்ட்னு சொல்லியிருந்தேன். அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஓ, சரி சரி. அம்மா, அப்புறம் அவங்க அடுத்த வாரம் வந்து பார்க்க சொன்னாங்க. எதுக்கு? என்னம்மா இப்படி கேட்குறீங்க? எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்க வீட்லேயும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஏப்பா, நான் கேட்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காத. நம்ம ஆதினியை விட அந்த பிள்ளை என்னப்பா? ஆதினி, 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 உங்களுக்கு அதை தவிர வேற எதுவும் தெரியாதா? எதுக்குடா இப்ப கத்துற? கத்தாம என்னமா பண்ண சொல்றீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? எப்ப பார்த்தாலும் நான் தான் பிடிக்கல, அவ தங்கச்சி மாதிரின்னு சொல்லிட்டேன்ல. மறுபடியும் 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 உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியலமா.
வர வர இங்கே வந்தாவே நிம்மதியே இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னீங்க, கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரேன், இப்போ அதுவும் முடியாதுன்னா என்ன அர்த்தம்? சரி, நான் எதுவும் பேசல, உன் இஷ்டம் போல பண்ணு. அம்மா என்னால் முடியலம்மா, எனக்கு அந்த பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்ல. எப்படா இத்தனை நாளா நீ எதுவுமே சொல்லலையே? இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்குங்கிற. யார் அந்த பிள்ளை? பார்க்குற கூட்டிகிட்டு வர சொன்னோம்ல. அம்மா அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கம்மா, எப்படி வருவா அவ? சரி, நாளைக்கு காலையில் கூட்டிகிட்டு வா. அம்மா கூட்டிகிட்டு வா, பார்த்துக்கலாம். சரி கூட்டிகிட்டு வரேன். ஆனால் ஒன்றே ஒன்று, நான் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அது குறை இது குறைன்னெலாம் சொல்லக்கூடாது. அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் எப்படி இருந்தாலும், அந்த மனசில் வச்சுக்கோங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது பேசி ஏமாத்திடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நாங்கள் தான் சரின்னு சொல்லிட்டோமே தம்பி. ஏன் அப்பாவே சொல்லிட்டாங்க. நான் வேண்டான்னு சொன்னா கேட்கவா போகிறாங்க? சரி நான் போகிறேன். சாப்பிடுப்பா கொஞ்சமாவது. எனக்கு பசிக்கல. ஆதினி மாமா, ஆதினி உன் மனசை கஷ்டப்படுத்திருந்தேன்னா சாரி ஆதினி. நான் அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுறேன். வீட்டில் தான் புரிஞ்சுக்கலன்னா நீயாவது புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். சரி மாமா, அதான் சொல்லிட்டீங்களே, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆதினி அது வந்து நான் 5 இயர்ஸாக லவ் பண்ணுறேன் ஆதினி. என்ன சொல்கிறீங்க? 5 இயர்ஸாவா? அப்படியே மாமா. அதுவா இந்த பொண்ணு படிப்பை முடிக்கணும்ல, அதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவள் கூட என் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறா. சாரி ஆதினி. ஓகே மாமா, பரவாயில்ல. சரி என்ன பண்ணுற? தேங்க்ஸ் ஆதினி, தேங்க்யூ ஸோ மச். என்னை என் அப்பா அம்மா கூட புரிஞ்சுக்கல, ஆனால் நீ தான் புரிஞ்சுக்கிட்ட. நீ மட்டும் உனக்கு சொல்லாமல் இருந்தேன்னா இன்னும் அப்பா அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் என்னை தங்கச்சி மாதிரி பார்த்தேன்னு சொன்னப்பவே எனக்கு புரிஞ்சிடுச்சு மாமா. நீங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். சாரி. நீங்கள் சாரியே சொல்ல வேண்டாம். நிஜமா எனக்கு கோவமோ வருத்தமோ அதெல்லாம் இல்லை. எனக்கு எனக்கு புரியுது. ஆனால் என்ன உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நீ அத்தை பண்ண உன்னை பிடிக்காம எப்படி இருக்கும்? ம் சரி தூங்கு. ம் ஓகே மாமா. தாரா சொல்லுங்க ஆதி. ஆதி, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க தாரா நீ. ஆதி என்ன பண்ணுறீங்க? இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பனிவிழும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு சொல் நமக்கு. ஆதி, கையை விடுங்க. அதான் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் வீட்லேயும் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? அப்புறம் என்ன தாரா, இன்னும் கொஞ்ச நாள்ல. ஆதி தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஆமாம் தெரிஞ்சுதான் பேசுகிறேன். முன்னாரம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன, என்னை தீண்டக்கூடாதென வானோடும் சொல்லாத வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாத புல்லாங்குழல், நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீளுமே விழிகளில். ஆதி என்ன பண்றீங்க? கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா? என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னீங்க? தொடக்கூட மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ என்ன பண்றீங்க? அவ்வளோதானா நீங்களா? இவ்வளோ கேவலமாக நடந்துப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் ஆதி. சாரி வலிக்குதா? ஐயோ நேற்று முன்னிரவில் திலவு மடியில் காற்று நுழைவதேனோ உயிர் கலந்து கலித்திருந்தேன். இன்று விண்ணிலவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ மனம் கலங்கி புலம்புகிறேன். கனவா? ஐயோ சாமி. டி ஆதி, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் கனவு கன்றியே, அப்போ கல்யாணம் பண்ணி ஒரே ரூம்ல இருந்தா? ஐயோ தொடவே மாட்டேன்னு சொல்லியிருக்கோமே. ஆனாலும் கூந்தல் நெளிவில்